விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டி நகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம். செய்தி சுருக்கம். மாணவியை சீரழிப்பதற்கு முன் விவசாயியை தீர்த்து கட்டிய கும்பல். வெளியான உண்மை. கோவையில் நவம்பர் 2ஆம் தேதி ஏர்போர்ட் பின்புறம் கல்லூரி மாணவி ஒருவர் கடத்தப்பட்டு 3 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தொடர்புடைய 3 பேரும் சுட்டு பிடிக்கப்பட்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதல் குற்றவாளியாக கருப்பசாமி, இரண்டாவதாக அவரது சகோதரர் கார்த்தி, மூன்றாவதாக உறவினர் தவசி சேர்க்கப்பட்டனர். 3 பேரும் சிவகங்கையைச் சேர்ந்தவர்கள். வழக்கில் 50 பக்க குற்றப்பத்திரிகையை கோவை மகளிர் கோர்ட்டில் போலீசார் தாக்கல் செய்துள்ளனர். இவர்களுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிகிறது. இந்த சூழலில் 3 பேரும் அதே நாளில் ஒரு கொலையை செய்துவிட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 3 பேரையும் பீளமேடு போலீசார் காவலில் எடுத்து விசாரித்ததில் தெரிய வந்ததாவது: கோவை குறும்பபாளையத்தைச் சேர்ந்தவர் தேவராஜ், வயது 50. நவம்பர் 2இல் செரப்பாளையம் பகுதியில் உள்ள காட்டில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். அங்கிருந்த கருப்பசாமி, கார்த்திக், தவசி மது குடித்துள்ளனர். தேவராஜ் விசாரித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டு 3 பேரும் கட்டையால் அடித்து தேவராஜை கொலை செய்துள்ளனர். காட்டுப்பகுதி என்பதால் யாருக்கும் இது தெரியவில்லை. மர்மமான முறையில் இறந்து கிடந்ததாக தகவல் பரவி 3 நாட்களுக்கு பிறகே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேக மரணம் என விசாரணை நடத்தி வந்ததில் உண்மை வெளியாகியுள்ளது. 3 பேர் மீதும் கொலை வழக்கும் பதிய போலீசார் திட்டமிட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் 50 லட்சம் பேர் நீக்கம். இதுவரை எடுத்த லிஸ்ட் எவ்வளவு? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் கமிஷன் அறிவித்தது. நவம்பர் 4 முதல் தமிழகத்தில் இதற்கான கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களிடம் வழங்கப்பட்டன. இப்பணிக்கான கால அவகாசம் 11ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் இறுதியில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி மாநிலம் முழுதும் இறந்தவர்கள் 23,83,775 பேர். நிரந்தரமாக இடம் மாறி சென்றவர்கள் 27,1050 பேர். கண்டுபிடிக்க முடியாதவர்கள் 5,19,000 பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருப்பது தெரியவந்துள்ளது. இவர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட உள்ளனர். கணக்கெடுப்பு பணி முழுமையாக முடியும் போது 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது. அதே நேரம் எஸ்ஐஆர் திருத்தப் பணி முறையாக நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதுகுறித்து ஆர்வலர்கள் சிலர் கூறியதாவது: வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவம் விநியோகம் செய்வது, அதை பூர்த்தி செய்வது குறித்தும் ஓட்டுச்சாவடி அலுவலர்களுக்கு முறையாக பயிற்சி அளிக்கப்படவில்லை. பல இடங்களில் குழப்பம் ஏற்பட்டது. படிவத்தை பெற்றவர்களில் பலர் அதை பூர்த்தி செய்ய தெரியாமல் தவித்தனர். அரசியல் கட்சியினர் உள்ளே புகுந்தனர். திமுகவின் ஓட்டுச்சாவடி பிரதிநிதிகளே படிவம் விநியோகம் செய்தனர். ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சம்பந்தப்பட்ட வாக்காளர் இருக்கிறாரா என்பதை அறிந்து அவரிடம் கணக்கெடுப்பு படிவத்தை வழங்க வேண்டும். வாக்காளர் உண்மையில் அங்கு வசிக்கிறாரா என்பதே இப்பணியின் நோக்கம். ஆனால் அரசியல் கட்சியினர் கைகளில் படிவங்கள் சென்றதால் போனில் தொடர்பு கொண்டு நேரில் வரவழைத்தனர். படிவத்தில் கையெழுத்திட்டு கொடுங்கள், மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றனர். ஆளும் கட்சியான திமுக நெருக்கடி காரணமாக மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் இப்பணியில் ஆர்வம் காட்டவில்லை. பணியை முடிக்க வேண்டும் என்று நினைத்தனரே தவிர முறையாக நடக்க விரும்பவில்லை. வழக்கமான வாக்காளர் பட்டியல் திருத்த பணி போலவே இப்பணியும் நடக்கிறது. முறையாக சரியாக நடத்தப்பட்டால் போலி வாக்காளர்கள் நீக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போது 50 லட்சம் வாக்காளர்களை நீக்கினாலும் அடுத்து நடக்கும் வாக்காளர் சேர்ப்பு முகாம்களில் 20 லட்சம் பேருக்கும் மேல் விண்ணப்பிப்பர். பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படாது என்றனர். நீ தீவிரவாதி தானே? 17 கேஸ் இருக்கு. அதிமுக எம்பியை அதிர வைத்த போன். டெல்லியில் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கிறது. அதிமுகவை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி CV சண்முகமும் கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார். இந்த நிலையில் அவரை தீவிரவாதி என்று சொல்லி மிரட்டி சைபர் குற்றவாளிகள் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி CV சண்முகம் கூறியது: செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு போன் வந்தது. அதை எடுத்து பேசினேன். எதிர்முனையில் பேசியவர் தன்னை மும்பை போலீஸ் அதிகாரி என்று ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்தினார். என்னை தீவிரவாதி என்றும் கைது செய்ய இருப்பதாகவும் கூறி பயமுறுத்தினார். பின் அந்த போன் அழைப்பு இன்னொருவருக்கு மாற்றப்பட்டது. அதில் பேசியவர் தன்னை மூத்த போலீஸ் அதிகாரி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு மிரட்டலை தொடர்ந்தார். என் மீது 17 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறினார். நான் அவரிடம் போலீஸ் அதிகாரிக்கான அடையாளம் குறித்து கேள்விகள் கேட்டேன். அந்த நபர் கோபமடைந்தார். தமிழில் திட்டினார்.
என் உதவியாளர் போன் அழைப்பு எங்கிருந்து வந்தது என்பதை ஆராய்ந்தார். அந்த எண் மும்பை PKC போலீஸ் நிலைய பகுதியில் பதிவாகி இருந்தது. மீண்டும் அந்த எண்ணுக்கு போன் செய்தபோது யாரும் எடுத்து பேசவில்லை. நான் டெல்லி பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தேன். MP-யை குறிவைக்கும் அளவுக்கு சைபர் குற்றவாளிகள் துணிச்சலுடன் செயல்படுகின்றனர். இதுகுறித்து CBI விசாரிக்க வேண்டும் என்று CV சண்முகம் தெரிவித்தார். கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? திமுக அரசை வெளுத்த விஜய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிக்கை. சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. வடிகால் வசதிகள் முறையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்கப்படாததே மக்கள் துயரத்திற்கு காரணம். மக்கள் தங்கள் பாதுகாப்பை கவனத்தில் கொண்டு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திட வேண்டும் என்று கழக தோழர்களை கேட்டுக் கொள்கிறேன். மழைநீர் வடிகால் வசதியை ஏற்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்தும் 4.5 ஆண்டுகால ஆட்சியில் பணிகள் முடிக்கப்படவில்லை. மக்கள் மீது சிறிதேனும் அக்கறை இருந்திருந்தால் கொஞ்சமாக பெய்த மழைக்கே இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்காது. மீதமுள்ள பருவமழை காலத்திலாவது மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகாத வகையிலும் அவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வகையிலும் மழைநீர் வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்துகிறேன் என்று விஜய் கூறியுள்ளார். பெண்ணை சந்தித்து விட்டு சென்ற அதிமுக பிரமுகர் கதை முடிப்பு. ஹோசூர் பேரண்டப்பள்ளி அருகே மாரச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிஷ், வயது 33. பைனான்ஸ் தொழில் செய்து வந்த ஹரிஷ் அதிமுகவிலும் உறுப்பினராக இருந்தார். இவர் நேற்று இரவு ஹோசூர் வானவில் நகர் பகுதிக்கு வந்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். இரவு 9 மணி அளவில் இவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் ஒதுக்குப்புறமான பகுதியில் மடக்கி சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். வெட்டுக்காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே இருந்த ஹரிஷ் உடல் காலை வரை அங்கேயே கிடந்துள்ளது. அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின்படி ஹோசூர் அட்கோ போலீசார் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தடயங்களை கைப்பற்றினர். முதல் கட்ட விசாரணையில் ஹரிஷ் இப்பகுதியில் திருமணமான பெண் ஒருவரை அவ்வப்போது சந்தித்துவிட்டு வருவது வழக்கம் என தெரிகிறது. நேற்றும் அப்படி திரும்பும் போதுதான் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுதான் கொலைக்கு காரணமா அல்லது முன்விரோதம் ஏதும் உள்ளதா என போலீசார் விசாரிக்கின்றனர். அப்பெண்ணிடமும் விசாரணை நடக்கிறது. திருப்பரங்குன்றம் தீப திருவிழா, தேரோட்டம், கோலாகலம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கார்த்திகை தீப திருவிழா 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நேற்று இரவு முருகப்பெருமானுக்கு நவரத்தினங்கள் பொருந்திய செங்கோல் வழங்கி பட்டாபிஷேகம் நடந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடந்தது. உற்சவர் முருகன் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் சிறிய சட்டத்தேரில் எழுந்தருளினார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ரத வீதிகளில் தேர் வலம் வந்தது. இன்று மாலை திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் நிகழ்வு நடக்கிறது. இதையொட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எட்டு மணி நேரம் ஊற்றிய மழை, காரைக்குடியிலும் வெள்ளம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் வலுவிழந்த பிறகும் கனமழை குட்டி தீர்க்கிறது. குறிப்பாக சென்னையின் பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலும் கனமழை குட்டி தீர்த்தது. நேற்று இரவு துவங்கிய மழை தொடர்ந்து 8 மணி நேரம் வெளுத்து வாங்கியது. காரைக்குடி நகரை வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. பல குடியிருப்புகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. வைரவபுரம் 5வது வீதியில் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே வர முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர். மழைநீரை வடிய வைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர். தங்கம் விலை உயர்ந்தது. ஒரு சவரன் 96,480 ரூபாய். சர்வதேச சந்தை நிலவரம் காரணமாக இந்தியாவில் தங்கம் விலையில் பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் காணப்படுகிறது. தமிழகத்தில் டிசம்பர் 1ஆம் தேதி ஆபரண தங்கம் கிராம் 12,070 ரூபாய்க்கும் சவரன் 96,560 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராம் 196 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாயும் சவரனுக்கு 240 ரூபாயும் குறைந்தது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்தது.
சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 96,480 ரூபாய்க்கும், கிராமுக்கு 20 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 12,060 ரூபாய்க்கும் விற்கிறது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்தது. இன்று ஒரு கிராம் வெள்ளி 201 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.